யோகி பாபு வந்து கலகலப்பு டூலாம் பண்ணும்போதெல்லாம் யோகி பாபுக்குள்ளலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்போ சுந்தர்சி சாருக்கு நம்பிக்கை பெருசாக வருமா அப்படின்னா, ஒரு ஃபோன் காலில் லைஃபே மாறுமா, அதை நான் ரொம்ப நம்புகிறேன். சினிமாலன்னு இல்லை, லைஃபே வந்து ஒரு ஃபோன் காலில் மாறும். நாயகன் யார் பண்ணாலும் ஜெயிக்கும் சார், மன்னன் யார் பண்ணாலும் ஜெயிக்காது. ஸோ கமல் சாரோட ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸாக தான் இருக்கும். தலைவருக்கு நீ எது கொடுத்தாலும் நிற்க வைக்கிறங்கிறது அது அவரோட ஸ்ட்ரென்த். அமிதாப் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஃப்ரேமில் வராங்கனாக்கா, கிரஃப்தாருங்கிற படம்லாம் நான் வந்து ஒரு 15 தடவை தேட்டரில் பார்த்துருப்பேன். நான் பொதுவாகவே ரஜினி சார் படம் வந்து ஃபஸ்ட் டே 3-4 தடவை பார்த்துருவேன். ஷூட்டிங் டேட்ஸ் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். நான் கமல் சார் படம்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்ப்பேன். விக்ரம் கூட இப்போ தான் பார்த்தேன். என் பையன் ஃபோர்ஸ் பண்ணான், அவன் வந்து அந்த எல்சியூவில் வாழ்கிறான். இந்த எல்சியூ என்னடா எல்சியூன்னு கேட்டாக்க, அப்புறம் நேற்றுக்கு மறுபடியும் வந்து ஆரம்பத்துலேருந்து லியோ வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து அவன் கைதியிலேருந்து பார்க்குறான். சரி இதை பார்த்துட்டேடா, இதில் என்ன, இதில் இது அது இருக்குது டாடி, இது அதில் அது இருக்குது டாடின்றான். ஷோ நான் சொன்னேன், இதுக்கப்புறம் எனக்கு தயவுசெய்து இந்த காமிக்காது இந்த படத்தை. அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கேட்டேன், இந்த படத்தோட கதை சொல்கிறா அப்படின்னு. நான் கதையை சொல்லட்டுமா அப்படின்னு. சொல்லு டாடி அப்படின்னா. உன் பேர் கருண் தானே, நீ கருண் தானே, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ கருண் தானே, ஷட் அப் டாடின்ட்டான். ஸோ நிறையா பேசுவோம், அது நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு அது பயங்கர டேக்அவாக இருந்தது என்னென்னா, ஆஃப்டர் இந்த 30 years ஆஃப் சர்வைவல் நீங்கள் ஒரு விஷயம் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டோட. லைக் நான் இதுக்கப்புறமும் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பயங்கரமான ஒரு படம் பண்ணுவேன், அது ஹீரோவாக மாறும் கதைக்கு ஏற்ற மாதிரி, நீங்களே இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. ஸோ பிஹைண்ட் தட் அந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சார் நாங்கள் எடுத்துக்கணும்? லைக் 38வது வயசில் நானா பாட்டேக்கர் வந்து எங்களுக்கு தியேட்டர் குருவாக இருந்தார். அப்போது அவருக்கு வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. அவர் அப்போ வந்து கண்ட்ரி லிக்கர் தான் அடிப்பார். அதெல்லாம் அவர் கேட்பாரு தெரில, இருக்கட்டும். ட்ரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ரிஹர்சல்ஸ் வந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கும், காலையில் 4 மணி வரைக்கும் போகும். வெறித்தனமாக ரிஹர்சல்ஸ் நடக்கும், ப்ளேக்கான ரிஹர்சல்ஸ் நடக்கும். இப்போ இந்த மனுஷன் இவ்வளோ ஒரு பேஷனோட, இவ்வளோ ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு கேரக்டர், அவர் லவபிள் கேரக்டர். அவரது வந்து அங்குஷ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. என் சந்திரா டைரக்டர். அங்குஷ்ங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. 50 வாரம் படம் ஓடுது. அங்குஷ் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அந்த கட்டான்னு ஒன்று இருக்கும், காலேஜ் ஓரமாக ஒரு இடம் இருக்கும், உட்காந்து அங்கே தான் எல்லோரும் தம் அடிக்கிறவன் தம் அடிப்பான், சரக்கு போடுவான் அந்த மாதிரி. நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, இப்போவும் இல்லை. ஸோ அப்போது அவருக்கு வந்து ஒரு 8-10 படம் வருது அவருக்கு ஹீரோவா. ஒத்துக்கலை அவர். நான் சொன்னேன், சரிஜி கே கர் ரே ஹோ சார் அப்படின்னு. நெய் அப்படின்னாரு. அந்த 10 படத்துக்கு அப்புறம் ஒரு 2 படம் ஒத்துக்கிட்டார். அந்த 2 படத்தில் வந்து ஒரு படத்தில் 4 சீன் தான் வருவார். அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஒரு 8 சீன் வருவார். அந்த ஒரு படம் வந்து பிரதிகாத்துன்னு ஒரு படம், 4 சீன் தான் வருவார். அந்த படம் 75 வாரம் ஓடிச்சு, அந்த 4 சீன்னால. அப்புறம் பரிந்தாங்கிற படம், அதுக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சி. அதில் 8 சீன் தான் வருவார். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷ்ராஃப், அனில் கபூர்லாம் இருப்பாங்க, விது வினோத் சோப்ரா படம். அப்போ அவர் என்ன சொன்னார்னாக்க, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சினிமாவில் வந்து 60 சீனுக்கு தான் கதை போகும் பொதுவாக, 60-65 சீன்ஸ். உன்னோட கதாபாத்திரம் வந்து 3 சீனில் இருந்து வெளியில் வரும்போது உன்னை பற்றி பேசினா நீ ஜெயிச்சிட்ட, அந்த ஹீரோ மொக்கே ஆகிட்டான் அப்படிம்பார். இது வந்து எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போவும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல நண்பன் வந்து சமுத்திரகனி. அவனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எனக்கு தெரியும். நான் டெலிவிஷனில் நான் வீக்கில் இருக்கும்போது சமுத்திரகனிலாம் செகண்ட் அசிஸ்டண்ட்டு, தேர்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்புறம் கோ டைரக்டராக வந்து அப்புறம் டைரக்டர் ஆகிறான். இப்போ மாமா மச்சான் தான் பேசுவோம். கனி ஆர்டிஸ்ட் ஆவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு நம்பிக்கையே இல்லை. கனி ஹீரோவை நடிக்கிறானா சத்தியமாக சொன்னால் எனக்கு இப்போவும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அது அவனோட விடாமுயற்சி, அவனுக்கு அவன் மேலே இருந்த நம்பிக்கை, அவனுக்கு இருக்கிற லுக்ஸுக்கும் அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் அவனை நம்பி இன்றைக்கி ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அது வந்து அப்போ எங்கேயோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் லேக்கிங்காக இருக்கான்ல. இப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நாசர் இல்லைன்னா பிரகாஷ் ராஜ்மாங்க இப்படி தானே இருந்துச்சு. எங்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் சார் அந்த இடத்த பிடிக்கலமாங்க. நான் எப்படிங்க பிடிக்கிறது, அதெல்லாம் அதுவாக நடக்கும், அது நடந்தால் தானே பிடிக்க முடியும். அந்த மாதிரி. ஸோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ ஆங்கில படம் பார்க்கலாம், எவ்வளோ படங்கள் பார்க்கலாம், அதில் ஒரு கேரக்டர் மட்டும் தனியாக நிற்கும். அந்த தனியாக நிற்கிற கேரக்டர் வந்து அன்றைக்கி ஹீரோவாக பேசப்படும். அதுக்கப்புறம் அவனுக்காக படங்கள் பண்ண ஒரு கருணாகரன் இருக்கான் பாருங்கள். ஈவன் யோகி பாபு வந்து கலகலப்பு டூலாம் பண்ணும்போதெல்லாம் யோகி பாபுக்குள்ளலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்போ சுந்தர்சி சாருக்கு நம்பிக்கை பெருசாக வருமா அப்படின்னாரு.
அப்புறம் யோகி பாபு எங்கே போயிட்டாருங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் இது எப்போ வேணால் மாறும். சினிமாவில் வந்து ஒரு ஃபோன் காலில் லைஃபே மாறுமா? அதை நான் ரொம்ப நம்புகிறேன். சினிமாலன்னு இல்லை, லைஃபே வந்து ஒரு ஃபோன் காலில் மாறும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் திஸ் ஆல் வில் ஹேப்பன். ஐ எம் ஸ்டில் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் நான் இன்னும் சினிமாவில் இருக்கேன், நான் அதே பேஷனோடு இருக்கேன், அதே சின்சியராக இருக்கேன். என்னோடய காலகட்டங்கள் திட்டவட்டமாக மாறும்போது அதுவும் நடக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பயங்கரமாக சொன்னீங்க, அதில் நானா படேக்கர் சார் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து படத்தில் ஒரு 3 சீன் வந்தாலும் ஹீரோவை தாண்டி உங்கள் ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்த ஜெயிலர் படத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக என்ன தான் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தா கேமியோ ரோல்ஸ்க்காக வந்து மோகன்லால் சாராக இருக்கட்டும், சிவராஜ்குமார் சாராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ஒரு பக்கம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் கிளைமேக்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கால் ஷீட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 days இருந்திருக்கலாம், மேக்ஸிமம் இருந்திருக்கலாம். பட் அவங்க அந்த ஒரு ஹோல் படம் நடிக்கிற சம்பளத்தை அந்த ஒரு 5 days வாங்குறதுக்காக கூட அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை சூப்பர் ஸ்டாருக்காக அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் சூப்பர் ஸ்டாரை தாண்டி இவங்களோட இமேஜஸ் வந்து பயங்கரமாக மீமில் ட்ரெண்ட் ஆச்சு. இவங்க வந்து பயங்கரமாக படத்தை சேவ் பண்ணதாக வந்து நிறைய பேர் பர்சீவ் பண்ணாங்க. பட் இந்த விஷயம் அப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியுமா சார்? லைக் அந்த வந்த 3 சீனுக்கும் அவங்க கைத்தட்டல் வாங்குறாங்க அப்படின்றப்போ இதை நோக்கி பயணம் இருக்குமா உங்களுடையது? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் மறக்கிறீங்க. மோகன்லாலுங்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அங்கே, சிவராஜ்குமாருங்கிற சூப்பர் ஸ்டார் சொன்னால் பிரச்சனையாது. மோகன்லாலுங்கிறவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் அங்கே, சிவராஜ்குமார் பெரிய ஆர்டிஸ்ட் இங்கே, ஜாக்கி ஷெராஃப் அங்கே. ஸோ இவங்க எல்லாருமே வராங்க அப்படின்னாக்கா அதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு ரஜினி சார், செகண்ட் வந்து பணம், செகண்ட் வந்து அந்த படத்தோட ஸ்பேஸு, 3வது தான் பணம். ஸோ இப்போ அவங்க அப்படிங்கிறதுனால தான் அது இருக்குது. இப்போ இதே 3 கேரக்டர்ஸ் வந்து வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதா தமிழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு ஒரு ஹைப் ஆகிருக்குமா, ஒரு ரீச் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சுன்னா, இதுக்கு பிறகு வந்து இப்போ நான் ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணேன். எனக்கு வந்து February 17 நான் ரொம்ப ரசித்த ஒரு ஹீரோ வந்து அமிதாப் பச்சன். அங்கே இருந்த நாள் February 17 அவருக்கு இப்படி உட்காந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன். இப்படி இந்த டிஸ்டன்ஸில் ஈவினிங் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. நான் வந்து ஹிந்தியில் நரேட் பண்ணோங்கிறதுக்காக இங்கே தமிழில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு போய் நீங்கள் கதை சொல்லுங்கள். நாங்கள் அந்த கதையை வந்து நான் மறுபடியும் பேசி இப்படி பண்ணலாமே சார்னு சொல்லி அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு போய் அமிதாப் சார்கிட்ட கதை சொல்கிறேன். 1/2 hour கதை கேட்டார். கதை கேட்டுட்டு வெரி நைஸ் அபிஷேக், சென்ட் மீ தி பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டார். நான் அதுக்கப்புறம் 2 மாதம் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் வெர்ஷன் ஹிந்தி பண்ணி அமுச்சிட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, சார் இந்த கேரக்டருக்கு வந்து அல் பச்சினோ கூப்பிடலான்றாங்க, இந்த கேரக்டருக்கு வந்து ஷாருக் கானை கூப்பிடலான்றாங்க. எதுக்கு? கேமியோஸ்க்கு. எப்படி ட்ரெண்ட் மாறுது பாருங்க. இது ஹெல்தியா அன்ஹெல்தியான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து எனக்கு அந்த கண்டென்ட்டு தான் நான் எப்போவுமே நம்புகிறேன். இந்த கண்டென்ட் வந்து யார் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து இவர் இருந்தால் நல்லாயிருக்கும், அமிதாப் சார் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு அவருக்காக பண்ண விஷயம். ஆனால் அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு அந்த கேரக்டர் வேறு யாராவது பண்ணால் கூட அந்த கேரக்டர் ஜெயிக்கும். நாயகன் யார் பண்ணாலும் ஜெயிக்கும் சார், மன்னன் யார் பண்ணாலும் ஜெயிக்காது. புரிஞ்சுதுங்களா? ஸோ கமல் சாரோட ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸாக தான் இருக்கும். தலைவர் வேறு, தலைவருக்கு நீ எது கொடுத்தாலும் நிற்க வைக்கிறங்கிறது அது அவரோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த பேன் இண்டியா அப்படிங்கிறது யாரை கேட்டாலும் பேன் இண்டியான்றாங்க. எப்படி பேன் இண்டியா ஆக முடியும்? ஒரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அது பேன் இண்டியா ஆகிடுமான்னு கேட்டால் எனக்கு அது ரொம்ப தப்பாக தெரியுது. சரி, நீங்கள் தமிழில் ஒரு படம் பண்ணுறீங்க, லைக் பாகுபலி ஆரம்பித்த ட்ரெண்டு தானே அது இல்லையா? ஸோ தமிழில் படம் பண்ணுறீங்க, அது வந்து வெவ்வேறு லாங்குவேஜுக்கு போகுது, பெரிய ஹிட் ஆகுது. KGF வருது, வெவ்வேறு போகிறது, ஹிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் இது RRR வருது, ஒரு ஹிட் ஆகுது. ஜெயிலருக்கு பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோ, அந்த ஹீரோக்கு வில்லன் வந்து இப்போ சஞ்சய் தத்து அப்படின்னாக்கா, சஞ்சய் தத்து எதுக்கு அதில் எனக்கு புரியல. அது வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாமே இல்லையா? பட் அது ஆயிடுச்சு. இப்போ ட்ரெண்டிங் வந்து அது ஆயிடுச்சு. ஸோ கெட்டிங் காம்பினேஷன் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கிங் இட் அ பேன் இண்டியா ஃபிலிம். இது வந்து இந்த தவறு இன்னும் ஒரு 5 years நடக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் அட்லீஸ்ட் 5 years நடக்கும் தவறு. இது 5 வருஷம் நடக்கும்.
நடக்கும். ஓகே. ஸோ நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் பயங்கரமான தலைவருடைய ஃபேன்னு தெரியும், ரஜினி சாரோட ஃபேன்னு. பட் நீங்கள் அமிதாப் பச்சனுக்கும் கதை சொன்னதுனால இப்போ ஒரு 2 டிகேட் கழிச்சு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்காங்க தமிழில். ஆமாம். ஓ ஹாப்பி யூ ஆர். வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் அமிதாப் சாருக்கெலாம் கதை சொல்லுவேங்கிறதே நான் நினச்சி பார்க்கல. அது வந்து ட்ரீம் கம் ட்ரூ. அதான் சொல்கிறேனே, இது எங்கேயோ வந்து என்னோடய எண்ணங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுங்கிறதுனால அந்த காஸ்மாஸ் மேக்ஸ் இட் ஹேப்பன்ஸ், யூனிவர்ஸ் மேக்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அது நடந்தது. அமிதாப் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஃப்ரேமில் வராங்கனாக்கா, கிரஃப்தாருங்கிற படம்லாம் நான் வந்து ஒரு 15 தடவை தேட்டரில் பார்த்துருப்பேன். அமிதாப் சார், ரஜினி சார், கமல் சார் 3 பேர் காம்பினேஷன் 15 தடவை தேட்டரில் பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னாக்கா, இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ரஜினி சாருக்காக பார்ப்பேன், அப்புறம் அமிதாப் சாருக்காக பார்ப்பேன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்கிறதெல்லாம் வந்து நான் பொதுவாகவே ரஜினி சார் படம் வந்து ஃபஸ்ட் டே 3-4 தடவை பார்த்துருவேன். மாறி மாறி 3-4 ஷோ பார்ப்பேன். டேட்லாம் கொடுக்க மாட்டேன், ஷூட்டிங் டேட்ஸ் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். இப்போ அமிதாப் படம் அவங்க கூட இருக்காங்கன்னா 2 நாள் பார்ப்பேன் ப்ராபப்ளி. ஓகே, 2 நாள் கால் ஷீட் கிடையாது. ஓகே. ஸோ உங்களை காசு பண்ணவங்கலாம் கொஞ்சம் இந்த இன்டர்வியூ பார்த்தா நோட் பண்ணிக்கணும். அவங்களுக்கே தெரியும், என் கூட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். நான் 2 விஷயத்துக்கு டேட் கொடுக்க மாட்டேன். முக்கியமான மேட்ச் இருந்தால் டேட் கொடுக்க மாட்டேன். அப்புறம் ரஜினி சார் படம்னாக்க கன்ஃபார்மாக டேட் கொடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அமிதாப் பச்சனும் இருக்காருன்றப்போ 2 days கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஓகே. வேறு யாராவது ஃபேவரட் ஸ்டாரும் ஆட் ஆகிட்டாங்கன்னா 3 days வச்சுப்பீங்களா சார்? இல்லை, இவங்கள தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை பெருசாக. இன்னும் சொல்லப்போனால் நான் கமல் சார் படம்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்ப்பேன். விக்ரம் கூட இப்போ தான் பார்த்தேன், போன வாரம் தான் பார்த்தேன். ரொம்ப லேட்டு சார், ரொம்ப லேட்டு தான். அவன் பையன் ஃபோர்ஸ் பண்ணான். அவன் வந்து அந்த எல்சியூவில் வாழ்கிறான். அதனால் இந்த எல்சியூ என்னடா எல்சியூன்னு கேட்டாக்க, அப்புறம் நேற்றுக்கு மறுபடியும் வந்து ஆரம்பத்துலேருந்து லியோ வேறு ரிலீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து அவன் கைதியிலேருந்து பார்க்குறான். சரி, இதை பார்த்துட்டேடா, இதில் என்ன, இதில் இது இருக்குது டாடி, இது அதில் அது இருக்குது டாடின்றான். ஷோ நான் சொன்னேன், இதுக்கப்புறம் தயவுசெய்து இந்த காமிக்காத இந்த படத்தை, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். எல்சியூனால டயர்ட் ஆகிட்டீங்களா சார்? ஓகே. சொல்ல 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 நமக்கு இது என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அவன் கைதியில் இருக்க இந்த கேரக்டர் அங்கே ஸ்பில் ஓவர் ஆகி அங்கே வருது, அங்கேருந்து அங்கே வருது, அங்கேருந்து அங்கே வருது, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேனே அப்படின்ற. மார்வலுக்கு அப்புறம் எல்சியூ தான் அப்படின்ற. சரி, எவனோ நம்ம போய் தான். சரி ஓகேப்பா, நானும் ரேஞ்சுக்கு வரேன், ஓகே ஓகே அப்படின்ட்டேன். ஓகே அப்படின்ட்டு ஷிஃப்ட் ஆகி வந்துடுவீங்க. பட் உங்களுக்கு இன்னொரு விஷயம், தலைவர் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக லோகேஷோட படம் வந்து எல்சியூ கிடையாது சார். அதனால நீங்கள் அது கண்டிப்பாக இருக்காது. அவரே ஒரு யூனிவர்ஸ், அவருக்கு எதுக்கு எல்சியூ? இல்லை, நீங்கள் வந்து உங்கள் பையனோட சண்டை போட வேணாம், சான்ஸே இல்லை. அதான் சொல்கிறேனே, அவரு ஒரு யூனிவர்ஸு. அந்த யூனிவர்ஸுக்குள்ளே தான் இவர் வர்றாரு. ஒரு நெல்சன் வந்தார்ல, அந்த மாதிரி. மறுபடியும் கான்ட்ரவர்சி பேசுகிறேனோ? இல்லை பரவாயில்ல சார், பேசுங்க, தப்பு இல்லை. நல்லா தான் சார் பேசுகிறீங்க. இல்லை, அதனால் வருவார் அவர். அந்த யூனிவர்ஸுக்குள்ளே அவர் வருவார். ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் RCU தான், அது எல்சியூ கிடையாது. எப்போவுமே அவர் வேற தனி யூனிவர்ஸ் தான். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பையனோட சண்டை போட வேணான்றதை சொல்லி சண்டை ஹாப்பியாக இருக்கலாம். நான் எப்போவுமே சண்டை போட மாட்டேன். ஓகே. என் பையனோட நான் எப்போவுமே சண்டை போட மாட்டேன். சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பேன். ஏன்னா நான் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான்ல. ஸோ அவன் சொல்கிறது நான் கேட்டுப்பேன், பொறுமையாக கேட்டுப்பேன். பட் ரிலீஸ் டைம் அப்போ வந்து உங்கள் கூட கண்டிப்பாக அவர் சண்டை போடுவாப்புல. அந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணி? லியோலேயே நடந்துச்சு. லியோலேயே நடந்துச்சு. நான் வந்து 2 நாள் டிக்கெட் சொல்லியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு டே போகலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு டே நான் தான் பார்ப்பேன், உனக்கு தான் எல்சியூலாம் தெரியாது அப்படின்னா போயிட்டான். 2வது நாள் போகும்போது நான் மறுபடியும் இந்த படம் பார்க்குறேன்றான். நான் சொன்னேன், டே என்னடா சொல்கிறேன் அப்படின்னாக்க, நான் பார்க்குறேன், நீ அப்புறம் பார்த்துக்கன்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கேட்டேன், இந்த படத்தோட கதை சொல்கிறா அப்படின்னு. என்ன எப்படி கேட்குறீங்க அப்படின்னாக்க, நான் கதையை சொல்லட்டுமா அப்படின்னு. சொல்லிடாடி அப்படின்னா, உன் பேர் கருண் தானே, நீ கருண் தானே, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ கருண் தானே, ஷட் அப் டேடின்ட்டான். ஓகே. இல்லை சார், அவ்வளோ பெரிய படத்தை 2 லைனில் முடிச்சிட்டிங்களே சார். நேற்றுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஓடிடியில். இல்லை இதெல்லாம் இது என்னென்னா, ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக பேசுறது வேறு, ஆடியன்ஸாக பேசுறது வேறு. அது ஆடியன்ஸ் அந்த படம் பார்க்கும்போது இட்ஸ் ஆல்சோ த எக்ஸ்பெக்டேஷன் தட் யூ ஹேவ் ஃப்ரம் த ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பிக் ஸ்டார் லைக் விஜய் சார். இல்லை, அது மிஸ் ஆகிடுச்சோங்கிற வருத்தம் தான். அதெல்லாம் அது மிஸ் ஆனால் வருத்தம் தானே நம்ம பேசுவோம். அது வந்து நடந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரி. அது மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ரஜினி சாரோட படங்கள் நிறைய படம் இடையில் ஓடவே இல்லையே. அவ்வளோ பெரிய படங்கள் காலாலாம் வந்து டிப்பிக்கல் பாம்பே ஸ்கிரிப்ட். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் புகுத்துருக்கலாம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நானா பட்டேகர் வச்சுருக்கீங்க.
அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கங்கிற வருத்தத்தில் தான் பேசுகிறோமே தவிர அகெயின்ஸ்டாக யாரை பற்றியும் நம்ம பேசலையே. மிஸ்ஸிங் ஆஃப் தட் காம்பினேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருவேளை வந்து புது அப்டேட் கொடுத்து ரஜினி சாரோட படம் எல்சியூவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா போவீங்களா சார் படத்துக்கு? நான் ரஜினி சார் படம் எதுவாக இருந்தாலும் போவேங்க. ரஜினி சார் வந்து எந்த படமாக இருந்தாலும் போவேன். கிரஃப்தார்லாம் சொன்னேன்ல, கிரஃப்தாரில் வந்து பாதியில் செத்துருவார், நான் வெளில வந்துட்டேன். அந்த அவர் இருக்கிற வரைக்கும் அந்த படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்தேன். மீதி படம் வந்துட்டேன், அவர் இறந்துட்டார். இப்போ வரைக்கும் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன், சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் வந்து அவர் இறந்த பிறகு நான் வந்துட்டேன் வெளியில். அதுக்கப்புறம் சரி படம் முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அமிதாப் இருந்தார் படத்தில். ஸோ அதனால் கோயிங் பேக் டு அமிதாப் பச்சன். கமல் சார் வாஸ் தேர். பட் கண்டிப்பாக உங்கள் பவுண்டட் படிச்சுட்டு அவர் உங்களை கூப்பிட்றப்போ வந்து இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக ரீச் இல்லை, அது ஆல்ரெடி ஆகிடுச்சு, பார்த்துட்டாரு, படிச்சுட்டாரு. ஓகே. இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மேட்ரு அதுக்கப்புறமா ஆமாம் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புகிறோம், ட்வீட் போட்டு. கண்டிப்பாக. பட் நிறைய விஷயங்கள் லேர்னிங்காக இருந்தது சார். இது என்னோட டேக்அவே நான் எடுத்துக்கிறேன். நானும் அப்படி தான் உங்களோட லைட்டர் வெர்ஷனாக எடுத்துக்கிறேன். நீ லைட்டர் வெர்ஷன் விமல் என்ன இல்லை சார், இதில் டைம் நீங்கள் சொன்னது வச்சுக்கலாம், என்ன கூலின்னு சொன்னது, போனால் தான் நமக்கு ஒர்க்குன்னு சொன்னது, இதெல்லாம் உண்மை தானேப்பா. அதான் சார், அது நம்ம பழப்பு அப்படி தானே இருக்குது. ஆமாம் இல்லையா? நம்ம என்ன, நமக்கு ஓடிடிலேருந்து பணம் வருதா இல்லை நமக்கு வந்து ஷேர் வருதா? எதுவுமே இல்லையே. பட் ஃபேமிலி மேலேருந்து வந்துச்சா சார் ஏதாவது ஷேரா? எது வரும்? சம்பளம் தானே. மெயின் ரோல் பண்ணீங்களா சார்? சம்பளம் தான்ப்பா, எல்லாமே சம்பளம் தான். இந்த படம் ஓடிடுச்சுன்னு கார் கெடுக்கிற அளவுக்கு நம்ம படமும் பண்ணல, இல்லை ஷேர் வர அளவுக்கு நமக்கு நிலைமையும் இல்லை. அதனால் இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேருந்து நோ கான்ட்ரவர்சின்னாரு, 4 கான்ட்ரவர்சி நோக்காக கொடுத்துருக்கேன். அது நீ கான்ட்ரவர்சியாக பார்த்த கான்ட்ரவர்சி நாங்கள் போட்டுப்போம் சார். அது நீ போட்டுக்க, வைரல் ஆக்கு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா செப்பையாக இருக்கேன்னு சொல்லி ஒன்று தான் அசிங்கமாக திட்டுவான். சார் என்ன சார் நீங்களே திட்டுவீங்க போல, நீங்களே திட்டுவீங்க போலையே சார். நான் உங்களுக்காக தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த கான்ட்ரவர்சி டேகெல்லாம் விட்டுரு. ஒரு நேர்மையான உண்மையான இன்டர்வியூன்னு போடு, மக்கள் பார்ப்பாங்க. இல்லை பார்க்காம போவாங்க, பரவாயில்ல. அதில் பார்க்குறவன் ஜென்யூனாக பார்க்குறவன் இருப்பான், அதை பார்த்துட்டு பாராட்டுவாங்க. ஓகே சார். அட்லீஸ்ட் அந்த விமல் மேட்ரு அதை ரீச் ஆகிடும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக விமல் மேட்ரு ரீச் ஆகுது. ஜூன் 5ஆம் தேதிக்குள்ளே நான் படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம். கன்ஃபார்மாக பண்ணுறோம், சூப்பராக ஒன்று பண்ணுறோம். ஓகேவா? சூப்பராக பண்ணுறோன்னா இது என்ன போகும், இதுவும் சூப்பர் தான். இது சூப்பராக பண்ணுறோம் சார். அப்படி சொல்லு. ஓகே ஓகே சார். ஓகே, கரெக்டு தானுங்க. வேற ஒரு வைப்பில் இருக்கீங்க சார். சீரியஸாக பயங்கர ஹாப்பி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நிறைய விஷயங்கள் நான் இப்போ லேர்னிங்காக எடுத்துக்கிட்டேன்ல சார். அடுத்து வர அப்கமிங் பட்டிங் ஆக்டர்ஸ் ஒன் கிரேட் அட்வைஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா. பட்டிங் ஆக்டர்ஸுங்கிறது வந்து பட்டிங் ஆக்டர்ஸ், பட்டிங் டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் 2 விஷயந்தான். ஒன்று வந்து சினிமாவில் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சினிமா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இது வந்து பேரண்ட்ஸ் மாதிரி, நீங்கள் பேரண்ட்ஸை சூஸ் பண்ணல. ஸோ யூ ஹேப்பன் டு தம். ஸோ சினிமா அந்த மாதிரி தான். சினிமா உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு. நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், ஆனால் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். என்றைக்காவது ஒரு நாள் காப்பாற்றும். அது வந்து 18லேயே நடக்கணும்னு இல்லை, 60 கூட நடக்கலாம். ஆனால் அந்த கேப் இருக்குல்ல, அதை சஸ்டெயின் பண்ணணும். அந்த பேஷன் அப்படியே இருக்கணும், என்றைக்கும் சோர்ந்து போகக்கூடாது. சினிமா வில் நெவர் டிசீவ் யூ. சினிமா அவங்கள ஏமாத்தினதா பல பேர் பல கதைகள் சொல்லுவாங்க. அது அவங்களோட எழுதி வைக்கப்பட்ட விதி. பட் மற்றபடி சினிமா வந்து ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இப்போ சமீபத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து என் நண்பன் சேத்தனுக்கு நடந்தது. விடுதலைக்கு அப்புறம் சேத்தன் இஸ் டூயிங் வெரி வெல். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவனோட கம்பேட்ரியேட்னு கேட்டால் இல்லை. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அவன் சஸ்டெயின் பண்ணான். அது வந்து நான் பண்ணணும் அப்படின்னுங்கிறது பண்ணல அந்த மாதிரி. ஸோ சினிமாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி சினிமாக்குள்ளே வந்துட்டிங்கனாக்கா எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சினிமா இஸ் அ பிளேஸ், பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சினிமா. என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் சினிமா. ட்ரை டு பி ஆன் டைம், பி எ குட் பர்சன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி பயங்கர ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சம்மரியாக வந்து இந்த இன்டர்வியூவும் சரி, உங்களோட ஜேர்னியும் சரி, நான் ஒரு படத்தோட கனெக்ட் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஜிகிர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்களா சார்? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன், செகண்ட் பார்ட் இன்னும் பார்க்கல. ஆக்சுவலாக பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி போய் பாருங்கள் சார். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூவில் சொன்ன வேர்ட்ஸும் சரி, உங்களோட ஜேர்னியுமே நான் அந்த 2 படத்தோட கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்தது
அதில் வந்து ஒரு டெலிட்டட் சீன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பாபி சிம்மா வந்து அவங்க அந்த சக கேங்ஸ்டர் கூட பேசிகிட்டு இருப்பார். இத்தனால நம்ம நிறைய பேர் அடிச்சிருக்கோம், உதச்சிருக்கோம், கொண்டிருக்கோம், அப்போல்லாம் நமக்கு இன்னும் வந்ததில்லை. தியேட்டரில் நம்ம நடித்ததை பார்க்குறப்போ, யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறப்போ, பாராட்டுறப்போ நமக்குள்ள ஒன்று வந்துச்சு. ஸோ நீங்கள் அதை தான் வந்து ஸ்டார்டிங் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்டேஜ் ஷோ பண்ணதுக்கப்புறம் சொன்னீங்க, என்ன எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, நம்மளை வந்து பாராட்டுறாங்கன்றது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஜிகிர்தண்டோட செகண்ட் பார்ட் சார். யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூன்னு டைட்டில் வரும் ஜிகிர்தண்டா. அதான் உண்மை. ஸோ அதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கணும். சூப்பர். அதாவது டெஸ்டினியா சம்படி டோல் மீ, நான் வந்து படத்துக்கு போனதும் ஃபஸ்ட்டு டைம் when your signature becomes an autograph, you are a success. ஓகே. சும்மா கையெழுத்து போடுறதுக்கும் ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கும் யூ பிகம் அ சக்ஸஸ். நான் தமிழில் ஃபஸ்ட்டு ஆட்டோகிராஃப் சைன் பண்ணும்போது எனக்கு தமிழ் எழுத தெரியல. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். அபிஷேக்னு போட கற்றுக்கிட்டேன். ரொம்ப கேவலமாக போடுவேன், ஆனால் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேனாக்கா, சினிமா வில் டெஃபினெட்லி சூஸ் யூ. எல்லாம் இந்த விஸ்காம் படிக்கிறவங்களுக்கும் அதான் சொல்லுவேன். விஸ்காம் படிக்கணுங்கிறது நிறைய பேர் வந்து, என் பையனே ஃபஸ்ட்டு விஸ்காம் படிக்கணும்னு சொன்னால் 3 வருஷம் ஜாலியாக இருக்கணும்பா அப்படின்னா. ஜாலியாலாம் இருக்கிறது கிடையாது. அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ சினிமா வில் சூஸ் யூ. அது நடக்கும். அது நடக்கும்போது தான் அந்த கெமிஸ்ட்ரி நடக்கும். ஸோ எல்லாருமே சினிமாக்குள்ளே வரவங்க அத்தனை பேருமே எவ்வளோ இப்போ நான் தோத்துட்டேன்னு கேட்டிங்கன்னாக்க, நான் தோற்றவன் தான். ஐ எம் நாட் அ சக்ஸஸ், ஐ எம் நோன். ஐ எம் நாட் அ சக்ஸஸ், அட்லீஸ்ட் ஐ எம் நோன். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இது எல்லாருக்கும் நடக்கும். அது தட் இஸ் டெஸ்டின்ட். கண்டிப்பாக சார். ஸோ அந்த இன்டர்வியூ முடிவில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு மேட்டர் நடக்கணும், விரைவில் அந்த ப்ரெஸ் மீட் நடக்கணும். ரெண்டாவது அமிதாப் பச்சன் அண்ட் மீ. அது நான் கமிட் பண்ணல. என்ன சார் சொன்னீங்க? இல்லை எனக்கு சொன்னீங்க. அதை நான் கமிட் பண்ணலையே. ஜூன் 5க்குள்ளே நீ படம் நடிப்பேன்னு சொன்னேன். அது நான் வந்து உங்கள் படமாக நினச்சிக்கிறேன் சார். ஏன் அமிதாப் நீ வந்து சிவகார்த்திகேயன், தேங்க்யூ ஸோ மச் சார், கங்க்ராச்சுலேஷன். வந்து வேற ஒருத்தருக்கு கீழே நடிக்கணும். நீ ஒரு ஹீரோ மெட்டீரியலாக வரப்பாரு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், சின்ஸ் யுவர் மூவி பஃப், சினிமாவில் நிறைய விஷயங்கள் எல்லா கிராஃப்ட்லேயுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நாலேஜ் இருக்கிறதுனால இது டுவர்ட்ஸ் இயர் எண்டு வந்துட்டோம், டிசம்பர் வந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படங்கள், உங்களை ரொம்ப பயங்கரமாக ரசிக்க வச்ச படங்கள் அண்ட் டைரக்டர்ஸ் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன படங்கள் பிடிச்சது? சின்ன படங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி சொல்கிறாங்கல்ல, அது ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். இவங்க சின்னது பெருசுன்னெலாம் பிரிப்பாங்க. டாடா நல்லா இருந்தது, குட் நைட் நல்லா இருந்தது. பெரிய படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸை கலக்கின மிரட்டின தலைவரோட படம் ஜெயிலர் தான். அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸை கிட்டத்தட்ட கலக்கின படம் லியோ. பொன்னியின் செல்வன் வந்து வெல் டன். பட் ராஜமௌழி படம் பார்த்த பிறகு அந்த கிராண்டியர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராண்டியர் இல்லை. பட் அதை மீறி மணி சாரோட மேஜிக் அதில் இருந்தது. ஏன்னா அவ்வளோ டைட் பட்ஜெட்ஸில் அவ்வளோ கம்மி டேஸில் அவர் ஒர்க் பண்ணுறது வந்து மணி சாரை தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ பொன்னியின் செல்வன் ஆல்சோ. சூப்பர் சார். ஸோ உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஆக்டர் சார் இந்த இயரில்? மேபி அது யாராக வேணும், பெரிய ஆக்டராக இருக்கலாம், கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், யாராக வேணும், டேக் அவே ஒரு ஆக்டர். ஆக்சுவலி எல்லாருமே இருந்தவங்க தானே, புதுசாக இல்லை ஏதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும்ல சார். இப்போ நீங்கள் படத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ இந்த படங்களில் எந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக? ஜெயம் ரவி நல்லா பண்ணிருந்தார் பொன்னியின் செல்வனில். ஐ லைக்ட் ஹிஸ் பார்ட்ஸ் இன் பொன்னியின் செல்வன். விஜய் சேதுபதி எப்போவுமே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது தட் டேக்ஸ் த கேக். வேறு யார்? த்ரிஷா இன் பொன்னியின் செல்வன். கான்ட்ரவர்சியா? இல்லை சார், இது கிடையாது சார். நீங்கள் கிட்டத்தட்ட லியோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னது தான் கான்ட்ரவர்சி. அதுவும் போடுவீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபிஃப்த்து கான்ட்ரவர்சி. அது எனக்கு தெரிஞ்ச உண்மை தான். சந்தோஷம், கலெக்ட் பண்ணால் சந்தோஷம் தானே. த்ரிஷா விஷயம் நல்ல விஷயம் தான் சார், கான்ட்ரவர்சி இல்லை. ஏன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கு ரஜினி சார் படம் பார்க்குறேன்னு சொன்னேன்ல, நான் கமல் சார் படம் கூட கொஞ்சம் தள்ளி பார்ப்பேன். ஆனால் விஜய் சார் படம் நான் பார்த்துருவேன். அஜித் சார் படம் உடனே பார்ப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அஜித் சார் படம் நான் உடனே பார்க்க மாட்டேன். ஸோ அப்போ அந்த வரிசையில் என்ன இருக்குது? நீ சொல்லு. நீங்களே சொல்லிடுவீங்க சார். இல்லை, நீ சொல்லு. நீங்கள் சொன்ன வரிசையில் ரஜினி, அப்புறம் விஜய் சார். அவ்வளோதான். ஏன் இவ்வளோ யோசிக்கிறது சொல்ல? கான்ட்ரவர்சினா இல்லை சார், என்னை போட்டு மிதிப்பாங்க சார். சார் சொன்ன லிஸ்ட் படி பார்த்தா ரஜினி சார் படம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவாரு, அதுக்கு அடுத்து விஜய் சார். நான் பார்க்குறது சொல்கிறேன். ஆமாம் சார், அதுதான்.
ஸோ அந்த லிஸ்ட்லேயே ஒரு குறியீடு வைக்கிறார் அவர், சார் வைக்கிறார், நான் இல்லை. ஓகேவா சார்?